ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்லமே, என் செல்ல பிள்ளையே, இன்னும் 3 நாட்களில், அதாவது 3/8/2025 அன்று முத்தான 3 செய்திகள் உன்னை தேடி வரும். இந்த முருகப்பெருமான் சொல்வதை ஒரு 3 நிமிடம் கேள். பிறகு சந்தோஷமாக தூங்குவாய் என் செல்லமே. நீ சில நேரங்களில் உன் பிரச்சனைகளை நினைத்து கவலைப்படுகிறாய். ஏன்? அந்த இடத்தில் உன் நிம்மதியையும் தொலைக்கிறாய். உன் மனதை அது மிகவும் கனப்படுத்தி கொண்டு எரிச்சல் பட்டு அந்த வாழும் வாழ்க்கையுடைய புண்ணாக்கி காயப்படுத்தி உள்ளாய். அந்த வாழ்க்கையை அதை எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் முழித்தும் கொண்டிருக்கிறாய். இப்படி இருந்தால்தான் வாழ்க்கையை உனக்கு நரகமாக தெரிகிறது. கவலைப்படாதே. உனக்கான நல்லதொரு வாழ்வை இந்த முருகப்பெருமான் இன்னும் 3 தினங்களில் உனக்கு முத்தான செய்திகளோடு உன்னை தேடி வர காத்திருக்கிறது. அதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு. ஆம் செல்லமே, நான் உனக்கான எல்லா விஷயங்களையும் செய்து கொண்டுதானே வருகிறேன். பின் ஏன் உனக்கு எல்லாவற்றிலும் அவ்வளவு அவசரப்படுகிறாய்? நீ அவசரமாக முடிவு எடுத்து விடுவதால் தான் எல்லாமே சரியற்று தலைகீழாக மாறிப்போகிறது. என் செல்லமே, சற்று நிதானமாக முடிவெடுத்து ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து இதையெல்லாம் செய்யலாமா வேண்டாமா என்று யோசித்து செயல்படு. பிறகு இதுதான் உன் முடிவு என்று தீர்க்கமாக இருந்து செயல்படு. எப்போதும் குழப்பத்தில் இருக்கும் மனநிலை என்பது ஆபத்தானது என் செல்லமே. முடிவு எடுப்பதில் குழப்பம் என்பது உனக்கு நீயே அறியாமை என்னும் வலையில் மாட்டிக்கொள்வதற்கு சமம். அது உன் மூச்சையே திணற வைக்கும். அதுபோலத்தான் நீயும் எப்போதும் சாந்தமாக இருக்க கற்றுக்கொள். எதற்கெடுத்தாலும் கோபப்படுகிறாய். உன் எதிர்பார்ப்பு என்ற ஒன்றினால்தான் அந்த கோபம் வருகிறது. எதிர்பார்ப்பது எப்போதுமே சாதகமாகும் என்று சொல்ல முடியாதல்லவா? சில நேரங்களில் நடக்கவும் செய்யும். ஏன்? சில சந்தர்ப்ப சூழ்நிலையால் விதிப்படி கர்ம வினையின்படி நடக்காமலும் இருக்கும். நாம் அதை ஆபத்தாக ஆக்கிவிடக்கூடாது. நீயோ ஏதாவது ஒரு கற்பனையில் மிதந்து விடுகிறாய். வாழ்க்கையை நல்லபடியாக வழி நடத்தி செல். சந்தோஷத்தில் சிரிக்கிறாய். ஆனால் அதே கஷ்டத்திலோ நீ உடனே மனம் கலங்கி போய் உட்கார்ந்து விடுகிறாய். அதனால் இரண்டுமே ஒன்றாக எடுக்க பழகி கொள்ள வேண்டும். சந்தோஷமும் கஷ்டமும் மாறி மாறி வந்து மறைந்து கொண்டேதான் இருக்கும். அதற்கேற்றாற்போல் வாழ கற்றுக்கொள். நீயே முடிவை அவசரமாக எடுக்காதே. எல்லா சூழல்களையும் கடந்து வருகிறாய் என எனக்கு நன்றாக தெரியும். கஷ்டம் என்று எதிலும் ஒதுங்கி போகாதே. கஷ்டத்தை கஷ்டமாக எடுக்காமல் அதை எப்படி நிவர்த்தி செய்வதற்கு என்று நிச்சயமாக அதில் ஒரு வழி இருக்கத்தான் செய்யும். அந்த வழியை நீதான் தேட வேண்டும். அந்த சரியான அந்த வழியை மட்டும் நீ எடுத்து நடத்திவிட்டால் கஷ்டம் என்பது முதலில் கஷ்டமாகத்தான் தெரியும், கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் அதையே பழக பழக அந்த கஷ்டத்தில் இருக்கும் சுலபத்தை உணர ஆரம்பித்து விடுவாய். ஆனால் கஷ்டத்தில் சந்தோஷத்தை பார்க்கலாம் என் செல்லமே. அதே போலவே சந்தோஷத்தை நீ அனுபவி. ஆனால் அது தரும் சிரிப்பை முழுமையாக நம்பாதே. அது எந்த நிமிடமும் மாறவும் செய்யும், மாறாமலும் இருக்கும். மொத்தத்தில் அவசர முடிவு எடுக்காதே. ஒரு தடவைக்கு பல தடவை யோசனை செய்து முடிவு எடு என்றுதான் உன்னிடத்தில் சொல்கிறேன். ஆகவே உலக வாழ்வில் எல்லோருக்கும் அவரவர் வினைகளுக்கு ஏற்றவாறு நன்மையோ தீமையோ வெள்ளம் போல் அவர்களையே நோக்கி பாய்கின்றன. எது நேர்கிறதோ அது பொறுத்து கொண்டு அதையெல்லாம் பொறுத்து கொண்டு எதிர்த்து சமாளித்து நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதை விட்டு விட்டு புலம்புவதால் எந்த ஒரு நன்மையும் கிடையாது. இந்த மாதிரியான உணர்வுகளால் உன் உடல் நிலைதான் பாதிக்கும். உன்னுடைய கவலைகளை தூர எறிந்துவிடு. உன்னுடைய துன்பங்கள் முடிவுக்கு வரும் நாள் வெகு தொலைவில் இல்லை. அதுவும் 3 நாளைக்குள் நிச்சயமாக வரும் என்று ஆரம்பத்திலேயே சொல்லிவிட்டேன். இந்த முருகப்பெருமான் அடிக்கடி கூறுவது ஒன்றைத்தான். நீ உன்னுடைய வாழ்க்கை வாழ அடுத்தவர்களைப் போல வாழ வேண்டும் என்று
கனவு காணாதே, இருப்பதை வைத்து மகிழ கற்றுக்கொள். உலகில் எல்லோருக்கும் செல்வம், பதவி, அதிகாரம் எல்லாம் கிடைத்து விடாது. எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்து விட்டால் இந்த உலகமே அதிகார போட்டிகளால் சூனியமாகிவிடும். என் வாழ்க்கை மகிழ்ச்சியான பாதையில்தான் செல்கிறது என்று உனக்குள் சொல்லிக்கொள். அப்பொழுதுதான் இந்த துயரங்களை மன வலிமையோடு எதிர்கொண்டு உன்னால் இலகுவாக வெற்றி பெற முடியும். அழுக வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம். ஏன் தோல்விகளை கண்டு துவண்டு கூட போகக்கூடாது. துன்பத்தை பெரிதாக நினைத்து நீ இன்பத்தை இழந்து விடாதே என் செல்லமே. உனக்கான வாழ்க்கையில் நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் இருக்கிறது. அதை உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்காகத்தான் இந்த சின்ன சின்ன சறுக்கல்கள் என உணர்ந்து புணர்ச்சியோடு எழுந்து நில். அப்படி இருக்கும் பட்சத்தில்தான் நீ உன்னுடைய வாழ்வில் நீ நிச்சயமாக வெற்றி அடைவாய். ஆம் செல்லமே, உன் மனதில் கோபம், ஆதங்கம், வெறுப்பு என எல்லா சுமைகளையும் சுமந்து கொண்டு ஏன் இப்படி நிம்மதியை இழக்கிறாய்? நிம்மதியாக தூங்கி பல நாட்கள் ஆகிறது முருகா என்று என்னிடத்தில் சொல்கிறாய். உன் மனதை அமைதிப்படுத்த போராடுகிறாய். உன்னை அழுத்தும் அனைத்தையும் அறிவேன். இந்த முருகப்பெருமான் நான் உன் மனதிலும் உன் உள்ளத்திலும் உனக்காகவே வாழ்கிறேன். எப்படி வெறுமையாய் நின்று கொண்டிருப்பேன் சொல்? உன் மனம் கொதிக்கின்றது. உன் மனதில் ஓடும் எதிர்மறை எண்ணங்கள் உன்னை வலுவிழக்கச் செய்கிறது. மனதில் பலமில்லாமல் தவிக்கிறாய். உன் மனதில் உள்ள குமுறலை நான் நன்கு அறிவேன். ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டம் என்கிறாயா? கஷ்டங்கள் யாருக்குத்தான் இல்லை? படைத்து காக்கும் இறைவனுக்கும் கஷ்டம் இருக்கிறது. நீ முந்தைய கர்ம வினையால் அவதிப்படும் போது முருகா முருகா என்று என் நாமத்தை உச்சரிக்கும் போது யாகத்தில் எரிகின்ற தீபோல் உன் கர்ம வினைகள் எரிந்துவிடும். என் நாமமே உனக்கு பாதுகாப்பு கவசமாய் இருக்கும். வேறு எதுவும் உன்னை தீண்டாது. நீ ஒரு காரியத்திற்காக போகிறாய் என்றால் உனக்கு முன்னரே சென்று உன் தேவையை பூர்த்தி செய்து உனக்கான காரியத்தை முடித்து வைத்திருப்பேன் இந்த முருகப்பெருமான். கவலைப்படாதே. ஆம் செல்லமே, இனி வரும் காலமெல்லாம் உனக்கு வசந்த காலங்கள் தான். இன்னும் 3 நாட்களில் உனக்கான நல்லதொரு தீர்ப்பை வழங்க இந்த முருகப்பெருமான் காத்து கொண்டிருக்கிறேன். நீ காத்திரு. ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இதை சொல்கிறேன் உனக்கு. வாழ்க்கையில் தடைகள் ஏற்படும் போதுதான் நமக்கு அதிகப்படியான தைரியம் தேவைப்படுகிறது. வாழ்வில் தடைகள் ஏற்படும் போதுதான் நமக்கு அதிகப்படியான தைரியம் தேவைப்படுகிறது. மன உறுதி உள்ளவர்கள் எந்த தடையையும் தாண்டி சாதனை புரிகிறார்கள். ஆம் செல்லமே, இது உனக்கான சத்திய வாக்கு, முருகப்பெருமானின் அருள் வாக்கு. நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ.